மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி என்னோட வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல பேர் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே எப்போவும் தேடிக்கிட்டே இருக்கிறது ஒரு நிம்மதி, சந்தோஷம். எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குப்பா, ஒரு ஜாலியாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஒரு இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம எல்லா விஷயங்களுமே செஞ்சிட்ருக்கோம். நம்ம சாப்பிட்றதாகட்டும், உழைக்கிறதாகட்டும், சம்பாதிக்கிறதாகட்டும் எல்லாமே அதுக்காகத்தான். பல பேர் அந்த சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகத்திலேயே எதெல்லாம் சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்களோ அதுக்கு நேரத்தை ஒதுக்காமல் போயிடுறது ஒரு துரதிர்ஷ்டவசம். இப்போ பல வாழ்க்கையில் எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நம்ம பல நேரங்களில் நமக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ நம்ம சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கும். சில கமிட்மெண்ட்டுகளுக்குள்ளே உள்ளாகி இருப்போம். அதனால மிஷின் போல லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் நமக்குன்னு ஒரு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது தான் உண்மையாகவே நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடியது அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் மற்ற வேலைகள்லாம் இருந்தாலுமே சிலருக்கு ஒரு தையல் தைக்கிறதுல ஒரு இன்பமாக இருக்கும், சிலருக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுல இன்பமாக இருக்கும், சில கார்டனிங்கில் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இது போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செய்யும்போது அவங்களே அறியாமலே ஒரு ஒரு ஞான நிலைக்கு போயிடுவாங்க. போய்கிட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு லைஜி செஞ்ச ஒரு பெண் செஞ்ச ஒரு வேலையை பார்த்துட்டு தான் புத்தருக்கே ஒரு ஞானம் வந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அதாவது அந்த லயிச்சு செய்யக்கூடிய ஒரு அந்த லயிப்பு இருக்கு இல்லையா, அந்த லயிச்சு சந்தோஷமாக அந்த செய்யக்கூடிய ஒரு செயலில் நம்மளுடைய மனசு இறைவனோட அந்த இறை சக்தியோட ஒன்றிச்சு அதில் அலைன் ஆகி அதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்றாப்பே அந்த நிலை இருக்குது. எப்படி ஒரு தியானம் பண்ணும்போதோ ஒரு ப்ரேயர் பண்ணும்போதோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளை அறியாமலே ஒரு ஆழ்ந்த ஒரு தியான நிலைக்கு போகிறோம்ல, அந்த ஒரு தியான நிலை அந்த ஒர்க்கில் இன்வால்வ் ஆகி செய்யும்போது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த புத்தர் கதையை நான் சொல்ல வரேன். புத்தர் ஞானம் அடைஞ்ச கதையை பற்றி பல விஷயங்களை சொல்லுவாங்க, பல பேர் கதைகள் சொல்லுவாங்க. அதில் இதுவும் ஒரு கதை. என்னன்னு சொன்னால், புத்தர் ரொம்ப நாளாக அந்த போதி மரத்தடியில் பல நாட்கள் அங்கே இருந்து தியானம் பண்ணார் ஞானத்துக்காக. அப்படி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருக்கார், ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டே இருக்கார். பண்ணி அவருக்கு என்னடா நமக்கு ஒன்றும் ஞானம் ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கார். யோசித்து அப்படி உட்காந்து தியானத்திலே இருக்கார். அப்படி அவருக்கு கொஞ்சம் நாள் போன பின்னாடியே அவருக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம் வந்துடுது. என்னடா நம்ம இவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டே இருந்துட்டோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு ஒளி கிடைக்கணும், இல்லை சக்தி கிடைக்கணும், ஒரு கடவுளோட சப்தத்தை கேட்கணும், இல்லை அது ஏதாச்சும் ஒரு மிரக்கல் ஏதாச்சும் கேட்கணும், எதுவுமே இல்லையே அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் அப்படின்னு அப்படியே அந்த சஞ்சலத்தோடவே அப்படி இருந்தப்போ அவருக்கு காதில் ஒரு அருமையான ஒரு இசை, ஒரு கிராமத்து பாட்டு அப்படி கேட்டிருக்குது. அப்போ அவர் கண்ணை மூடி இருக்கும்போது ஒரு அருமையான கிராமத்து பாட்டு அப்படி காற்றுல மிதந்து அவர் காதில் வருது. ஒரு அழகான ஒரு பெண்மணியோடைய அந்த வாய்ஸு, அந்த பாட்டு, அந்த வாய்ஸில் அந்த பெண்மணி பாடுறாங்க அந்த பாட்டை. அப்படி கிராமத்து பாட்டை பாடிக்கிட்டே அப்படி வர்றாங்க. அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு ஏதோ ஒரு அசரீரி, ஏதோ ஒரு கடவுள் தான் நம்மளை நோக்கி வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது அப்படியே லேசாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அவருக்கு எதிர்த்தா அப்படி ஒரு அம்மா, ஒரு பெண்மணி அப்படியே தலையில் புல்லுக்கட்டை வச்சுக்கிட்டு அப்படியே லயிச்சு அந்த புல்லை தூக்கிட்டு போகிறத அவ்வளோ சந்தோஷமாக லயிச்சு அந்த பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க. அந்த செகண்ட்லேயே இது தானப்போ ஒரு ஞானம். நம்ம அந்த பெண்ணை எப்படி அந்த செய்யக்கூடிய செயலை அப்படி லயிச்சு பாட்டு பாடிட்டு போகிறாங்களோ, அந்த நிலையில் நம்ம ஒரு செயலை செய்கிறது தான்ப்பா உண்மையான ஞான நிலை அப்படின்னு சொல்லி அந்த செகண்டில் தான் புத்தருக்கு ஞானம் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அது உண்மை கதையாக கூட இருக்கலாம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய விஷயம், நமக்கு இன்பம் அளிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம லயிச்சு செய்யும் பொழுது நம்ம உண்மையாகவே ஒரு ஞான நிலை அடைஞ்சிருவோம், சந்தோஷத்தை அடைஞ்சிருவோம். அப்போ நமக்கு உள்ள பல விதமான டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இன்னும் எத்தனையோ விதமான அழுத்தங்கள், சங்கடங்கள் எல்லாம் போய் நம்ம ஒரு தெளிவான தூய்மையான ஒரு ஆளாயிடுவோம். நமக்கு ஒரு பீஸ்ஃபுல், நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்போது நமக்கு உடல் மன ஆரோக்கியம், உடல் மன ஆத்ம ஆரோக்கியத்தோடு இருப்போம். நம்மளை சுற்றியில் உள்ளவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இது ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய
இதுக்கான ஒரு நல்ல வழி. ஸோ அதனால் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள். நமக்கு எந்த செயலை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யோசித்து பார்த்து அதை நீங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சில நேரங்களில் சிலர் வயசானவங்களாக இருப்பீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க. போய் உங்கள் பேரன் பேத்தி கூடலாம் கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அப்படின்னா அப்படி போய் செய்யுங்க. இதுபோல் எல்லாத்துக்குமே சின்ன பிள்ளைங்களாகட்டும், பெரிய பிள்ளைங்களுக்காகட்டும், வயசானவங்களாகட்டும், மிடில் ஏஜ் ஆகட்டும், ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய அந்த பேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சி அதுக்காக கொஞ்ச நேரம் செலவழிக்கும் போது அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்கான பெரிய ஒரு மெடிசன் எடுத்து அப்படி இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல டிப்ஸோட இன்றைக்கி உள்ள வீடியோவை முடிச்சுக்கலாம். நாளை என்னோடய வீடியோவோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.